ஆமையா அன்னை வயிற்றில் பிறந்ததுல்லை போ
போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுதார் காலே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ அப்பாமல் சார்பார் தமக்கு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ அப்பாமல் சார்பார் தமக்கு இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருபயரும் பாங்கான பூணுலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை பனி பூண்டு வெள்ள கமலத்தில் விட்டொரு பாலனை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றே பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே உத்தாடை தந்த அடியாளை ஆள் கொள்வாய் முருகேசன் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருளே சம்போ அறிவோம் நாமே சம்போ அறிவோம் நாமே
பொருளே சம்போ ஐந்துகர தொந்தி வாயா வாணி போட் போட் சாமி ஐந்துகரம் தொந்தி வாய சொல்லிக்க தொந்தி வாய சொல்லிக்க போடு 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 அப்பளமுடு பல முற்கனி சர்க்கரை அவளோடு கடலையும் அரிசின செய்தாமா நாளே வந்த கன பாதியோ அருளோடு வந்த சுவாதி மூல உள்ளே அருளோடு வந்த பொருளே போடு போடு ஐயனே வேதமன்ற நீல சந்திர நீலகரந்தானும் மறையோ ஜெகதந்தானு மறையோ அங்க விரிமல சொரி மலர் அரியரை கலிமகளா தன்னை நற்சபையில் வைத்தவா அழகா விரும்பினான் உனை தோளோதா. வேலவா போடு 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 விரும்பி நாவுமை தோளோதா வேலவா ஐயனே புதலமெல்லாம் பறந்தே பாதர் வந்து வைதிருந்து போடு 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 அங்க புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட திருமகள் பொந்திகள் நிறைந்த சிவ ஆடுவே அழகா புகழ்ந்து நான் எப்பொழுதே உமை ஓ பாடுவே போடு 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 சாமி வள்ளியால் தினை புண்ணத்தில் வரங்கிள்ளி தனை வரட்ட நல்ல வருகளில் வரட்டா வள்ளியால் தினை புண்ணத்தில் வரங்கிள்ளி தனை வரட்ட வாய்த்த தினை மாவை உண்ட வடி ஆறுமுகம் திருச்செந்தூர் திருமலை ஆறுபடா சூரனை வாழ்த்தவா சாமி இஷ்டமுடன் ஹரிராமா உன் புகழை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரிராமா உன் புகழை வில்லில் பாட தனை தனை ததாளம் போடவே தாளம் தனை தனை ததாளம் போடவே போட் 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 முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா பரமேஸ்வரனா ஓங்கார நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த அமோ நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த அமோ நமச்சிவாயம் எனும் மூலப்பொருளை அமோ கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூரு கணபதியே என் கூரு கனவிலையோ நான் மறவே மறவோ கணபதியார முகவே
உன்னை பாடு பாடுவோமே ராமா உன்னை பலகாலமுமே தொழுவே தேடுவோமே ராமா உன்னை ராம தேசனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா ஒன்னு ராம குற்றம் கூரை அழுகிடாமோ சுவாமி ஆதியில வேதநாத ஆதியில வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடுமகிழ்ந்தா சோதியில் மாலையர்க்கு அவன் ராமன் என்ற மாலை அடிமுடியும் தேடி காண அம்பலவானருட சீர்வாதத்தை நல்லருகை நானலாக்கி நந்தி தலையை குடமாக்கி நிலையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோலா சொல்லை நாங்கள் பாட சொல்லை இருப்பாய் ராமோ கலை மகளே சக்தி மலை மகளே கலை மகளே சக்தி மலை மகளே மலை மகளே மலையர சண்டாய திருமாவாளே மலை மகளே மலையர சண்டாய திருமாவாளே போடு போடு அம்மா கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வாழ்மதி அம்பிகையே வந்தருள வேணும் அம்மா இடதிருக்கும் வனக்கிளியே எனக்கு அருள வருவாய் அம்மா தாய வளமிருக்கு ஈஸ்வரியே வந்து எனக்கு அருள் புரிவாய் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடமாடு வேலை தண்ணில் ஆவதோடு மாறாமே நற்குறளும் மங்கிடாமோ நெஞ்சதமும் உணர்ந்திடாமே உதடும் மாறாமோ தாயை அம்மா கலை மகளே நெஞ்சிலையும் நாவிலையும் அம்மா நின்று விளையாட வேணும் கலை மகளா மனமிறங்கி இசைக்கருள வருவாய் அம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்த அருள் புரிய வேணும் எட்டெழுத்தை ஓரெழுத்த இசை மகளே கலை மகளே இசை மகளே அம்மா எனக்கு அருள வருவாய் அம்மோ கருள வேணும் அம்மா சாமி அரகர்களை கருவறுத்தே அரகர்களை கருவறுத்தே ராமோ அன்னை சீதா மணவாளோ அடியாளுக்கு புரிவோ சீதையுட மணவாளோ ராமச்சந்திரனோ வரந்தருவா சிலைய திருமகனே கோதண்டனே ராமா கோதண்டனே ராமா கோதகினே வரந்தருவா போடு போடு மஞ்சன முகமழகி மாயந்தங்க மாரியம்மா மலகினி வரந்தருவா கொடுத்த காளி அம்மோ கலைக்கருள வேணும் வேணுதாயே புறத்தாண்டவளே ஒன்று முகம் கொண்டவளோ உப்புடா
ஆதி அம்பிகையோ முன்னால் வந்து காந்தாரி அம்புரையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்தமாவ செல்ல பிள்ளை கருப்பசுவாமி சிறுமிக்கிடே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஆயாண்டி சுடலையா ஒளிவில் சுடலையான ஆசாத்து நகரத்திலே அருள் பாலித்து கொலுவிருக்கும் முக்காட்டு சுடலையா முக்காட்டு சுடலையா சுடல ஐயா பாடறியாம் படிப்பறியாம் படிப்பறியோ பாடறியாம் படிப்பறியாம் படிப்பறியா பாலகி மாரியம்மா மாரியம்மோ உள்ள வகையறிவே வகையாரியா பாடறியா நாளை தண்ணி நாளை தண்ணி பாட்டில் உள்ள வகையறிவே பாடறிய நாளை தண்ணில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகையறிவே ஏடறிய நாளை எழுத வைத்தாரின் குருவோ இல்லிசை அறியாத நாளையில விவரம் செய்தார் எங்களை விவரம் செய்தார் சாமி 5 நல்ல வயதிலே அறியாத பிராயத்திலே அறிவிக்கல படிக்க வைத்தா அம்மா அப்பாவே மறாவே கற்று தந்த வாத்தியாரை கனவிலையோ மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவிய சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லி தந்த வாத்தியாரே சொப்பனத்தில் கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு தென்னிந்தியா தேசமையோ திருநெல்வேலி ஜில்லாவா தென்காசி மாவட்டத்திலே சீமையங்கும் 7 கடலா தென்காசி முக்கடலோ சீமையங்கும் காதி பெற்று செந்தாளை பூச்சொரியும் சீவநல்லூர் நகரில் வாழும் இல்லிசை கவிகளெல்லாம் நிறுத்தம் போட்ட அறுத்தம் சொல்லோ மாநிலம் அங்கே ஆதி பெற்று மண்டலங்கள் படைத்த மண்டலமும் புகழ் படைத்த மாடசாமி புலவர் வாதோ மண்டலங்கள் புகழ் படைத்த சிவநல்லூர் மாடசாமி புலவர் வாதோ போட் 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 கற்று தந்த வாத்தியாரே கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு சுந்தர பாண்டிய புறமதியிலே சோதிமணி கவிகள் பாடும் உலகம் காதி பெற்றே சொல்ல அர்த்தம் சொல்லும் மாறே மாறே சொக்கலிங்க புலவர் வாதோ நமக்கு சாதி வெள்ளி பூச்சொரியும் சடைய போறோம் நகரில் வாடும் சலகலை கற்றுணர்ந்து சண்முகனார் சண்முக
சண்முகனார் நாமம் பெற்ற சண்முக கோணர் வளவர் மாதோ தாத்தா சண்முக கோணர் வளவர் மாதோ போடு போடு ஐயா குருவினுட சீர்வாதத்தை ஐயா என் சீரசில் ஆசாத்து நகர்தனில காவலக கொலுவிருக்கும் ஊக்காட்டு சுடல ஐயா ஐயா கல்யாண வாசலில வந்த சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் இனிமே கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்கள் பாலகியால் மாறியம்மா ஐயனுடைய வாசலில தை 3ஆம் வெள்ளிக்கிழமையில இந்த மதிய கொட வேளையில சாத்தங்கத சுருக்கா சொல்லி சாமி கதை பாட போறோம் கேட்டிடுங்கோ ஐயங்கத சுருக்கா சொல்லி சுடலை ஐயா கதை பாட போறோம் அனைவரும் கேட்டிடுங்கோ அடியம் பாடுகிற பாட்டதில பழுது குற்றம் வந்துட்டாலும் பாலகியா என்ன வேணும் சொல்லுகிற சொல்லாதில குறைகள் இருந்தாலும் குழந்தையா என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நாம் பாடிட்டாலோ தெரியாமல் பாடிட்டாலோ சொல் பின்னால் வந்துட்டாலோ சொல் முன்னால் வந்துட்டாலோ 6 விளை 100 குற்றம் 6 விளை எங்களை ஆதரிக்க ஐயோ சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே இந்த தென்காசியிலே தென்காசி ஆசாத்து நகர்தனிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய துடிகொண்டு அமர்ந்திருக்கும் அப்பன் ஊக்காட்டு சுடலை மாயாண்டி திருவாலய குடைவிழாவை முன்னிட்டு தை மாசம் 3ஆவது சிறந்த கொட்டாவிற்கு இந்த பக்த கோடிகளுக்கு மத்தியிலே நாமல் வில்லிசை இங்கு வர வேண்டும் என்று எண்ணி இந்த ஊய்காட்டு சுடலை குல கோமரங்கள் நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். அடியாள் இந்த ஆலயத்திலே 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து பாடி இருக்கிறேன். போன வருஷம் தான் வர முடியல. இந்த வருஷம் ஐயா நம்மளுக்கு அருள் கொடுத்திருக்காரு. தர்மகர்த்தா நாட்டாமை பொக்கிஸ்தார் கணக்கு பிள்ளை மற்றும் நிர்வாகத்தின் சார்பாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள் பேர் அறிஞர்கள் கவிஞர்கள் பாடி இருப்பார்கள். ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார் என்று சொல்வார்கள். உங்களுக்கு மத்தியிலே எங்களால் தெரிந்தளவு இந்த ஒய்காட்டு சுடல அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. எனக்கு தெரிந்ததே அடியால் பாடுகின்றேன். எத்தனையோ பேர் அறிஞர்கள் இருக்காங்க. அத்தனை பேர்களுக்கு முன்னால நான் ஒரு சின்ன பிள்ளைதான். நான் ஒரு கொசு.
ஆமா கொசுன்னு நினைக்க கூடாது. கொசு கடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே மேல போய் அப்பிக்கிடும். பார்க்கத்தான் கொசு நசுக்குனா நசுங்கிருக்கு நீங்க நினைக்கீங்க. ஆமா ஆனா கொசு கடிச்சதுன்னா கொரோனாவே வந்துரும் அதுக்கோங்க. அப்பா அது பெரிய விஷமலாது. அப்படியா? உங்களுக்கு பார்க்க எனக்கு மசுமந்த மாதிரி தெரியுதுன்னு. ஆமா அது எப்பேற்பட்ட மசுமனு தெரியாதுல. ஆமா ஆனால் இந்த உய்காட்டு சுடலை மாயாண்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? அடியால் பாடும் பாட்டிலே பழுது குற்றம், செல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், கதை குத்தங்கள் எல்லாம் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் அம்மையா தாங்கள் பெற்ற ஒரு குழந்தை தவறு செய்தா அதனை வீட்டில் கொண்டு போய் எப்படி ஆதரிப்பீர்களோ அதுபோன்று அதே போன்ற அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமா பாதி மதி மான்மளவோ ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆமோ ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி ஆமோ அச்சுதல் என் பெருமாள் இரு கரத்தால் எந்த இந்த அச்சுதல் என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமா சுவாமி 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி நம்ம தென் மாவட்டங்கள்ல ஆமா கோயில் கூடை வச்சா வில்லு வைக்கணும். ஆமா வியாழக்கிழமை வில்லு வச்சு ஆமா வில்லு இருந்தா தான் அந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான சாமி ஆட்டம் வரும். அதுக்கு எங்க அப்பனான உய்காட்டு மாயாண்டி சுடல வாசல்ல ஆமா வில்லு மேளம் உரிமை தார தப்பட்டா மகடாட்டம் கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோட அவருக்கு சிறப்பு குடை நடக்கு. சிறப்பான குடை விழா ஐயாவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா ஆனாலும் ஆமா ஐயா பேரை சொல்லுங்க. ஆமா சாஸ்தாவுக்கு 4 வார்த்தை முதலாக. ஆமா ஆமா சொல்லணும்ல. சாஸ்தாவுக்கு 4 வார்த்தை. ஆமா சாஸ்தாவுக்கு 4 வார்த்தை சொன்னாதான் சகல தெய்வங்களும் கோயிலுக்கு வரும். ஏவனா ஐயனார் பிறந்தாலே உய்காட்டு சுடல வந்துருவாரு. ஆமா அவர்தான் முதல்ல படிக்கணும். ஐயன் பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். ஆமா அதனாலதான் சாஸ்தாவுக்கு முதலாக பாடுகின்றார்கள். ஒரு 4 வார்த்தை சொல்லி முடிச்சு வியாழக்கிழமை வில்லு வச்சா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது சாஸ்தாவுக்கு படிக்கலாம். ஆமா 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 அந்த காலத்துல 9 மணிக்கு வில்லு வச்சா விடியாக்காலம் 6 மணிக்கு தான் சாஸ்தா பிறக்கும். விடிஞ்சு படிச்சாலும் பிறக்க மாட்டாரு, விடியாக்காலம் பிறக்க மாட்டாரு. மக்கள் இருந்தாங்க. ஆமா இப்ப மக்களுக்கு இருக்க நேரம் இல்ல. இப்ப உய்காட்டு சுடல வாசல்ல இவ்வளவு கூட்டம் இருக்கு பத்தியால ஏகப்பட்ட கூட்டம். எல்லாமே சுருக்கமா அப்படியே சுருங்கிக்கிட்டே வருது பாத்துக்கோங்க. ஆமா 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 அதனால இன்று வெள்ளிக்கிழமை ஐயாவுக்கு மதிய கொடைக்கு சாமி பிறக்கணும். எங்க உய்காட்டு சுடல பிறக்கணும். சாஸ்தாவுக்கு 4 வார்த்தைகளை சொல்லி முடிக்கணும். ஆமா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமோ 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க ஆமோ வேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக ஆமா ஆமையா யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள். தர்மசாஸ்தா யார் அவதாரம் செய்தார்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். அவரண பஞ்சமி கடக லக்கணத்தில். அவரண பஞ்சமி கடக லக்கணத்தில். இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில். இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ. கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோ. ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ. ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ. சாமி ஐயனார் 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 ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 குளத்துப்புழை ஐயனார் குளத்துவிழ ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் ஆரியங்க ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஐயனுக்கு மெய்யனாக ஐயனுக்கு மையனாக ஒரு முத்து ஐயனாக முத்து ஐயனாக சுவாமி பிறந்தார்கள். சுவாமி பிறந்தார். சங்க
சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தார்கள் அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூநூலா பொன்பதித்த தாழ்வடமா வெள்ளியால பூநூலா வெங்கலத்தால் தாழ்வடமா ஆன புலி கூட்டத்தோடு ஐயன் வந்து பிறந்தார் என்று ஓடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணிக்குலவே அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஐயனுக்கு மெய்யனாகவே தர்ம சாஸ்தாக்கள் வந்து பிறந்தார் தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே சிவமானோ அங்கே ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தையோ அரணோடு பார்வதியும் கொலவே இந்திர லோகம் என்னும் இந்திரன் இந்திரனையும் கொலவே வளரும் வைகுந்த தலமாயிலோ வளரும் வைகுந்த தலமாயிலோ மாயம் பச்சமலட்சுமியோ கோடி தேவர்களா 48,000 கோடி மார்களே அகஸ்தியரோடு புலத்தீஸ்வரோ அழகு கலை கோட்டு மாமூனியோ அமரர் தேவரோடு முனிவேரெல்லாம் பாலர்களும் கொலுவேரோ கணவாதியோ ஆறு முகத்துடனே சுடரொளி விதோ சோதி மார்க்கண்டையில் நந்தி படைகளோடு நந்தி படைகளோடு பூதங்களோ 4 லட்சம் கோடி அப்படையோ கையில 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்களானா இல்ல யார் கொலுவிருக்கா ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு எங்காதேவி கொலுவிருந்தா கைலாசம் தன்னதில கரை கண்ட பகவானுக்கு நடனம் ஆடுதாளே வருவாளோ நடனங்கள் ஆடுதாளே ஊர்வசியா வருவாள உல்லாசமாடுதாளே வருவாளோ
சங்கமம் போடுதாளே சரஸ்வதி சரஸ்வதி சங்கீதங்கள் பாடுதாளே தென்காசி மாரியம்மா சங்கீதமும் பாடுவா. அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாளோ யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவபெருமாள் திருக்கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய பகவான் 714 உலகத்தை படைத்து 224 புவனங்களையும் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியமும் ஈசன் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை சிவன் படைத்து உலகத்தில் படைத்து ஆண்டவன் நாமளுக்காக இந்த உலகத்தையும் படைத்தார். இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்தலோகம் வாயு லோகம் வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் கையில இறைவன் படைத்து 14 உலகை ஈசன் படைத்து ஆண்டவன் பகவான் அகில உலகமெல்லாம் அல்லும் பகலும் 60 நாளிகை. அல்லும் பகலும் 60 நாளிகை 24 மணி நேரமாகிய ஒரு நாளை படைத்தார். பொழுது 2ஆக பிரித்தார். பகல் ஒரு பொழுது இரவு ஒரு பொழுது. அப்படி பகலெல்லாம் நாமளுக்கு உழைப்பை கொடுத்து இரவெல்லாம் இறைவன் நித்திரையை கொடுத்தார். அப்படி இறைவனாகிய பகவான் கையிலே காத்து ரட்சித்திருக்கும் வேளையிலே பாடுநாமலுக்கு வில்லிசை ஆரம்பிக்கும் பொழுது இந்த உய்காட்டு சொடல வாசல்ல முதலாக நாமளுக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்த இந்த உய்காட்டு சீமாட்டி தாய் குலத்தின் தலைவி மாதர்குல மாணிக்கங்களாகிய பாவூர் சத்திரம் செல்வ விநாயகபுரத்திலே வாசகம் செய்யும். வர்ம பிடிப்பு எடுப்பதிலே வல்லவர். எங்க பிடிப்பு கிடக்க அங்கங்க எடுத்து விட்டாடுவானுங்க, உடனே பிடிப்புலாம் காட்டுக்கூடாது. ஆடி பிடிச்சு பார்ப்பதிலே நயம் கொண்டவர். அவன் பிடிப்பு இருக்கா இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னால அம்மா நம்மளுக்கு இதே மேடையில 500 ரூபாய் கொடுத்தாங்க. அவன் இப்பவும் உய்காட்டு சொடல வாசல்ல இப்பவும் நாமல் குழந்தை மாரியம்மாள் வந்திருக்கிறாள் என்று எண்ணி இந்த உய்காட்டா ஐயனை வணங்கி ஐயனுடைய அருள் பெற்று என்னையும் வாழ்த்தி இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஐயா வேல்சாமி அன்னார்களும் அன்னாருடைய துணைவியார் பெரியம்மா அந்த மதுரை மீனாட்சி அம்மாளே வந்து எனக்கு கொடுத்தத மாதிரி. சொக்கருக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு? சுந்தரேஸ்வரர். சுந்தரேஸ்வரர் மருத சொக்கனுக்கு. அப்படி பாசத்தோடு மகளர் சிங்கார மேடையில ஏற்கனவே என் சின்ன மகன் கொஞ்சம் குறுக்கு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எடுத்து விட வேண்டியிருக்கு. ஏற்கனவே சத்திரத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். கேட்க மாட்டுக்கா. அப்படி பாசத்தோட வர்ம பிடிப்பு வைத்தியர் பெரியம்மா ஐயா வேல்சாமி அவர்களும் பெரியம்மா மீனாட்சி அம்மாள் அவர்கள் சார்பாக இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு முதலாக 500 ரூபாயை 500 லட்சமாக 5 கோடியாகவே அம்மா அள்ளி தந்துள்ளார்கள். ரூபாய் வந்துகிட்டே இருக்கு. ஒரு அம்மா உனக்கு முத மாலை போட்டுட்டு உள்ளவோ. ஆமா அண்ணார்களுக்கு அப்புறமாக பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் சுடலை மாடசாமி ஸ்ரீ கைலாசநாதர் துணையாக வாழ்ந்து வரக்கூடிய சரி நகை தொழிலகம் வைத்திருக்கும். தென்காசி நகரத்திலே வாசகம் செய்யும் ஐயா ஏபிஎம் மாரியப்பன் அன்னார்கள் அன்பு கரத்தினாலே நாமளுக்கு 51 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக அணைந்த நாடார் பெட்டியிலே வாசகம் செய்யும் வில்லிசை கலைஞர் நம்ம அண்ணாச்சி கள்ளமுல்லா உள்ளம் கொண்ட நமது அன்பு சகோதரர் அண்ணா கோபால் வில்லிசை குழுவின் சார்பாக கோபால கிருஷ்ணன்
தலைமை பாடகர் ஆமா அன்னாருடைய அருந்தவ செல்வர் மருமக பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலும் 101 லட்சம் கொடுத்துள்ளார்கள். நாமளுக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். அவருக்கு அப்புறமாக அதோடு விஸ்வநாதபுரம் செங்கோட்டை விஸ்வநாதபுரத்திலே வாசகம் செய்யும் அந்த மாவடிக்கால் தேம தேச இந்த மாவடிக்கால் தோப்பில அவன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆமா அந்த மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி சுடலை இசக்கி அம்மாளுக்கு கோமரத்தாடி ஆனா அம்மா மேல வரது அவையாரம்மா. ஆமா அவ அப்பா ஊரு. ஓஹோ அப்படியா? அவ பிறந்தது இந்த ஊரு. ஆமா 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 அவளுக்கு கல்யாணம் ஆனதான் அந்த ஊரு. ஆமா ஆமா அப்படி பாசத்தோட ஆமா செங்கோட்டை விஸ்வநாதபுரத்திலே வாசகம் செய்யும் தேன்பத்தை இறக்கத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா இசக்கி அம்மாளுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் தாத்தா முத்தையா அவர்களும் அன்னாருடைய துணைவியார் அம்மா வேலம்மாள் அவர்கள் சார்பாக நம்ம எங்க வில்லு வச்சாலும் பங்குனி 2ஆம் ஜவா கூட ஆமா பங்குனி 2ஆம் ஜவா நம்ம வில்லுதான். என் மகாதான் படிக்க போறா பாசத்தோட. இந்த வருஷம் என் மகாதான் வேணும்னு கொடுத்துருக்காவ பாத்துக்கோங்க. ஆமா சுதாளுக்கு. ஆமா சுதாளுக்கு. ஆமா ஆமா அப்படி பாசத்தோடு எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக தென்காசி மாநகரத்திலே வாசகம் செய்யும் பெரியம்மா மாரியம்மாள் அவர்கள் அன்பு கரத்தினாலே இந்த மாரியம்மாளுக்கு எனக்கு இந்த மாரியம்மாளுக்கு 51 லட்சம். ஆமா இருக்கக்கூடிய மாரியம்மா இந்த மாரியம்மாளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மாரியம்மா அவதா இவா இவாதா அவா. அப்படி பாசத்தோடு எனக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்து உள்ளார்கள். ஓஹோ அதோடு செங்கோட்டை மாநகரத்திலே வாசகம் செய்யும் கண்ணம்மாள் அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலே எனக்கு 101 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார்கள். ஆமா நிறைய ரூபா வந்துகிட்டு இருக்கு. அதனால யாருடைய பேரு 1 2 விட்டுருந்தோம்னா சொல்லிருங்க. ஆமா கொடுக்கக்கூடியவனும் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருங்க. 2 வருஷம் ஆச்சுன்னு எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால பேரு விட்டிருந்தாலும் சொல்லிருங்க கொடுக்கவும் கொடுத்துருங்க. அதோடு இந்த வில்லிசை ஆரம்பிக்கும் பொழுது பெரியம்மா கொண்டு வந்து பேர் சொல்லாமல் பெரியம்மா எனக்கு மலர் மாலை போட்டு அந்த உட்கார்ந்துருக்காவோ எதுக்குதான் உட்கார்ந்துருக்காவோ ஆமா ஆமா மலர் மாலை போட்டு மரியாதை செய்து என்னை கௌரவப்படுத்தி ஆதரித்து உள்ளார்கள். நம்மளுக்கு எதுக்கத்தான் இருக்காங்க. ஆமா 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 நீங்க கொலசைக்கு வந்த மாரியம்மா தானே ஆமா ஆமா அப்படின்னு அடையாளமாகவே என்னை கண்டுபிடித்து எனக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து உள்ளார்கள். அவர்களுடைய வழி வழி வம்சங்களும் உற்றார் உறவினர்களோடு பணம் கொடுத்தவளெல்லாம் ஆதரித்த சீமான்கள் எல்லாம் வாழ வேணும் வளர வேணும் ஐயா வளர வேண்டும் வளர வேணும் மலை முருகன் உயர வேணும் வளர வேணும் அவர்கள் செய்யும் தொழில்கள் விருத்தியாகி செழித்து வாங்கி வாழ்க 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 நோயற்ற வாழோடு அவர்கள் குறை வச்ச செல்வத்தோடு எங்க ஊக்காட்டு சுடல ஐயா அருளார உங்கள் குடும்பம் எல்லாம் உயர வேணும் கையிலை போக காட்டான் அருளால போட் 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 ஆண்டவனாகிய பகவான் அகில உலகம் அனைத்தையும் படைத்த அருள் பாலித்துக் கொண்டிருக்க பார்வதா தேவி சிவனை அழைத்தா சுவாமி பரம்பொருளே உலகம் அனைத்தும் நீங்கள் படைத்தாலும் போராது உலகத்தை படைத்தா போதுமா படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படிகளந்து வர வேண்டும் என்று அந்த படைத்தார் ஆதி பராசக்தி அம்பிகை உமையவள் சொல்ல அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் சிவபெருமா அம்மா பார்வதிய அகில உலகம் எல்லாம் படிகளந்து நான் வருவேன் படியேறு செய்தான் எடுத்து பார்வதிய தந்திடம்மா பகவானும் கேட்ட போதே ஆதிசக்தி பார்வதியா அப்படி ஆட்டும் நாளிதினை
நாடி எங்கும் படி இழந்த உரிய நல்ல தினை எடுத்து அவள் தான் கொடுக்க கதினை எடுத்து மாயன் தங்கை கொடுப்பாளோ அரிசி வாங்கி கொண்டு ஆண்டவன் பகவானோ ஆறேழு புவனமெல்லாம் படியளக்க வேணும் என்று நாளி தினை எடுத்து நாடி எங்கோ உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தோ நல்ல தினையெடுத்து மாநிலமோ படியளந்து ஆளாகிய தினையெடுத்து தினையெடுத்து அகிலமெல்லாம் அகிலமெல்லாம் படியளந்தோ படி இழந்த பகவானோ கைலாசம் வரபோது அண்ணந்தங்க பார்வதியா பகவானை எதிர்பார்த்தா ஆண்டவனாகி சிவபெருமாள் அகில உலகமெல்லாம் படி இழந்து சிவபெருமான் திருக்கைலாசம் வரும் பொழுது கைலாசம் வந்துகிட்டு இருக்காரு. பார்வதா தேவி இறைவன் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றார். வேலைக்கு போற ஆம்பளை எப்ப வருவாரு நிக்கணும் எதிர்பார்த்து தாம்பலத்திலே பாரிஜாத மலர்களை கொண்டு பகவானை எதிர்பார்த்து கண்டியில் ஜலம் எடுத்து சிவபெருமாளை நிக்க சொல்லி பாதம் தொட்டு பணிந்து பாத பூஜை முடித்தார். யாரு? ஆதி பராசக்தி பகவானுக்கு பாத பூஜை செஞ்சிருக்கா. பகவான் பாதம் தொட்டு பணிந்தா சிவபெருமாள் பாதத்தை தொட்டு வணங்கினார். இப்ப யாராவது எந்த புருஷங்கால தொட்டு கும்பிடுவேளா இல்ல கும்பிடுறான்னு கேட்க உங்க காலை தொட்டு கும்பிட்டாலும்பா காலை வாரி நச்சுன்னு அடிக்காம இருக்கமே அது வரைக்கும் நல்லதுன்னு அதனால காலை தொட்டு கும்பிட மாட்டாங்க தாய்மார்கள் புருஷங்கால. அந்த காலம் காலா இருந்துச்சு தொட்டு கும்பிட்டாங்க. இவன் கட்டக்காலா இருக்க எப்படி தொட்டு கும்பிட்டாங்க? உங்க காலை கழுவி குடிச்சாலும் மணக்காதும்பா. கட்டக்கால்னா ஆமா ஏழு ஒரு சாக்கடை மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தா யாருக்கும் அதனால காலை தொட்டு வணங்க மாட்டா. தொட்டு தொட்டு பாதத்தை போகும்போது நல்லா குளிச்சு முழுவி சாந்த புனுகு சவ்வாதுன்னு சென்று அங்கங்க அடிச்சிட்டு மனமா போறாங்க. மாப்பிளையா போவாரு. போகும்போது சவ்வாது மனத்தோட போறாங்க, வரும்போது சரக்கு மனத்தோட வராங்க. எப்படி போவையில மாப்பிளையா போறாரு, வரையில பிள்ளையா வராரு. எந்த மகாராசி காலை தொட்டு கும்பிடுவா? தொட்டு கும்பிட்டாலும் சொல்லுவாங்க ஆண்டவன் சிவபெருமாளுக்கு ஆதிபராசக்தி பணிவடையெல்லாம் செய்து பாத பூஜை முடிக்காடு பாத பூஜை முடிக்காடு பணிவடைகள் செய்வார். படி இழந்த பகவானுக்கு பாலும் பழம் கொடுப்பாளோ இழந்த ஈசனுக்கு இளைப்பாரி களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி களைப்பாரி இளைப்பாரி களைப்பாரி கையிலே கொலுவலோ கையில களைப்பாரி இளைப்பாரி இருவேர்களும் கைலாசத்தில் இருக்கின்றார்கள். ஆதி பராசக்தி அன்றாடம் பகவான் படிகளுக்கு செல்லும் போதெல்லாம் அங்கே படியரிசி எடுத்து கொடுப்பது வழக்கம். மறுநாளும் ஆண்டவன் படிகளுக்கு பயணமானார். ஆமா பார்த்தால் பார்வதியா ஈஸ்வரி வருஷமெல்லாம் பகவானுக்கு படியரிசி எடுத்து கொடுத்து படி அளக்க சொல்லுதமே சிவனோ வருஷமெல்லாம் படி அளக்கிறாரு. வரும்போது ஒண்ணு கூட மிச்சம் இல்லை. அப்படி என்ன படி இழந்திருப்பாருன்னு இன்னைக்கு நாமளும் போய் பார்க்கணும். பார்வதிக்கு பகவான் சந்தேகம் வருது. படிதான் அளக்காரா இல்ல பட்டினியாகத்தான் போட்டு வருகிறாரா? ஒரு வீட்டுக்கு வாசப்படி எத்தனை நினைக்காரா? ஆதிபராசக்தி இறைவனே அடிபணிந்தா சுவாமி பகவானே பரம்பொருளே பார்வதியா வார்த்தைகளோ இரேல உலகமெல்லாம் இறையளக்க போகும் போது உங்களுடைய நான் உமையவள் பார்க்கலானோ படியளப்பு உமையவள் பார்க்க வேணும்.
வேணும் அரணருட படியளப்பை ஆதிசக்தி பார்க்க வேணும் பார்வதியும் சொன்ன போது பகவானும் ஏது சொல்வாய் அம்மா பார்வதியா என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய வார்த்தைகளோ பார்வதிய கேளடியோ படியளக்கு இடம் அதற்கு பார்வதி நீ வேண்டாம் அம்மா இறையளக்கும் இடம் அதற்கு ஈஸ்வரிய வேண்டாம் அம்மா அரணாரும் சொன்ன போதே அரணாரும் சக்தி அவா யாது சொல்வா பராசக்தி அது சொல்வா ஆண்டவா சிவபெருமாளே சிவ சிவா சிவ சிவா உலகமெல்லாம் நீங்கள் படியிழக்க போகும்போது இன்று உங்கள் படியிழப்பை நான் நிச்சயமாக பார்க்கணும் என்னுடைய படியிழப்புல உனக்கு என்ன சந்தேகம் பார்வதி என்ன நீ என்னோடு வருவதில் எந்த குற்றமும் அல்ல கிடையாது நீ உலகமெல்லாம் படியிழக்க என்னோடு வந்தையானா ஆமா நான் படைத்த உலகம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் உலகத்தில் இருந்தாலும் மானிட மனுக்களை நான் பலவிதமாக படைச்சிருக்கிறேன் அப்படி என்னதான் படைச்சிருக்க ஆண்டவா ஆண்டவன் படைத்த படைப்பிலே இந்த உலகத்திலே சில பேர்கள் பிறவிலே கூனாக இருப்பார்கள் ஆமா குருடாக இருப்பார்கள் செவிடாக இருப்பார்கள் ஆமா குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சில பேர்களுக்கு இந்த உலகத்துல பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன் பிள்ளை இருக்காது அங்க ஒரு குழந்தை இருக்காது ஆமா மற்றவர்களுக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது கஞ்சிக்கு கருமாயப்படுவாங்க அங்க 21 பெண் குழந்தையா இருக்கும் 21 போட்டோம்னா ஒரு கோட்ட புள்ள ஒரு வீட்டுல வதான்னு காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் இந்த காலத்துல 21 பொட்ட பிள்ளை இருந்தா மாசம் 21 லட்சம் வாங்கிடலாம் எப்ப சம்பளம் ஆமா அப்ப 21 படம்ல கட்டி கொடுக்க முடியாது துட்டு கிடையாது காலுக்குள்ள கதபுச்சா அந்த காலத்துல வயக்காடு வெளங்காட்டுல உள்ள மாசூல வித்து கட்டி கொடுத்தாங்க வாவுல கைவிளையா இருப்பா அப்ப பெண் குழந்தை அவங்க வாழ்க்கைக்கு அவங்களே துட்டு சேர்த்துக்கிட்டாங்க அவங்களே தன்னு உழைச்சு உயரமாகி சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டாங்க ஆமா உண்மைதானே அது ஆம்பளை பிள்ளைய பாருங்க வில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போனா கூட்டி முடக்கி படுத்துக்கிடுதுவேன் என்ன செய்ய முடியும் அசதி இருக்குல்ல கேட்டா எந்திக்க முடியலையா ஆமா யாமனா விடிய விளையாடிச்சு எந்திக்க முடியாது குறுக்கு விளங்காதுல ஆமா துட்ட கொடுத்துட்டு திருப்பி கேட்டோம்னா நீ எவ்வளவு கொடுத்த ஆமா அது உலக யாருக்கு தானே பொட்ட பிள்ளைய பாருங்க கால நூலா சேர்த்து வச்சுக்கிடுதுங்க ஆமா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சதுன்னா மெல்லுக்கு வேலைக்கு போயிருது குறைஞ்சது மாசம் 20,000 சம்பளம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கையில இருந்து கொடுக்க வேண்டியது இருக்கு செலவுக்கு கேட்டா ஆம்பளை பிள்ளைய செல்ல பிள்ளைகளாம் வெளியில செலவு நிறைய இருக்கு உண்மைதானே பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுக்கணும்ல ஆமா அம்மா பார்வதி ஒருவர் கோபுரத்துல இருப்பார் ஒருவர் குடிசையில இருப்பார்கள் ஒருவர் மாளிகையில இருப்பார் மற்றவர்கள் மண் குடிசையில வாழ்வார்கள் இது பகவானுடைய படைப்பு ஒரு வீட்ல ஒரே பெண் குழந்தையா இருக்கும் சில வீட்ல ஒரே ஆண் குழந்தையாக இருக்கும் இதெல்லாம் என்னுடைய படைப்பு நீ பெண்ணா பிறந்தவா பெண்கள் மனசு இலகின மனசு இந்த உலகத்துக்கு மாதா நீ உலகருக்கெல்லாம் மாதா உலக மாதா நீ கைலாசத்துல இருனா அப்படி பகவான் சொன்னாரு அப்ப ஆண்டவனாகி சிவபெருமாள் பார்வதியை அமர வைத்து நான் படிகள் வந்து வருகிறேன் என்று ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி என்னாத என்னமல்லா என்னவாளா போனாலும் சரி சிவனுடைய படியழைப்பை இன்று நாம் பரிசோதித்தே ஆக வேண்டும் அல்லவா ஈஸ்வரி யாரை அழைத்தா விஸ்வகர்மாவை வரவழைத்தா மகனே விஸ்வகர்மா
பெருமா சித்திரமா செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா சிவன் தேவி சொன்ன போது அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியா ஆட்டும் என்று கம்பு வெட்டி சிமிழ் உண்டு செய்தார் கடைந்தெடுத்தார் சிமிழ் அதைத்தான் இப்பமெல்லாம் மிஷின் வந்திருக்கு மிஷின் அப்போ வந்து கை கடைசலி ஒரு வரணம் பண்ணணும்னா கதவுக்கு நிலைக்கு சன்னலுக்குலாம் இப்ப கடைசல்னால அலங்காரம் அப்ப மரத்தை வந்து கைட்டு தான் கடையணும் அப்ப வந்து கைனால கடைசல் அப்ப கை வந்த கலைன்னு சொல்லுவாங்க விஸ்வகர்மாக்களுக்கு கை வந்த கலை பார்த்துக்கோங்க ஆமோ தெய்வலோகத்திலே தெய்வ விஸ்வபிரம்மா ஆமா சுவாமி காஞ்சுரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் உண்டு செய்து சிமிழை கடைந்தடித்தார். நல்ல கைட்டு கடந்து அந்த சிமிழுக்கேற்ற வர்ணத்தை தீட்டினார். வர்ணத்தெல்லாம் தீட்டி கொண்டு ஐயா சிமிழுக்கேற்ற வர்ணம் தீட்டி பார்வதியால் கையில் கொடுங்க பார்வதியும் கையில் வாங்கி பகவானோட படியளப்பை பரிச்சை செய்ய வேண்டும் என்று பார்வதி சிமிழை கையிலே வாங்கினா சிவசக்தியானவா அழகா வரணம் போட்டு சிமிழுக்கு தகுந்த ஒரு உயிரை பிடிச்சு அடைக்கணும். அழகா சின்ன சிச்சு முழுமாறி இருக்கு. சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? ஒரு ஆனை பிடிச்சு அடைக்கலாமா? தாத்தா பிடிச்சு அடைப்போமா? இருக்க முடியாது. அப்ப மச்சான பிடிச்சு அடைப்போம். வர வர பெருத்துக்கிட்டு போதா வயிறு சிமிழ் வெடிச்சிரும். தாத்தாவுக்கு அக்கம் பக்கம் பார்த்தா சித்தரும் சாரசாரையாக செல்கிறது. அக்கம் பக்கம் பார்த்தா இந்த சிமிழுக்கு தகுந்த உயிர் இந்த உயிர் தானே. சிவன் தேவி பார்வதியானவள் சிற்றெரும்பை பார்த்து அவ சிறு உயிரா சிற்றெரும்பா சிமிழுக்குள்ளே சிமிழுக்குள்ள அப்படி தடைத்து திருக்காணி போட்டும் போட்டு முந்தான பட்டதில குழலால் முடிந்து கொண்டா அவையக்களுக்குள் சொருகி கொண்டு எப்ப சிவன் வருவார் என்று எதிர்பார்த்து நிப்பாளா ஈஸ்வரி. திரும்பை பிடித்து சிமிழுக்குள் அடைத்தா திருக்காணி போட்டும் போட்டு பூட்டி நல்ல முந்தியில முடிஞ்சு நல்ல முந்தியில முடிஞ்சா நல்ல எக்களுக்குள்ள சொறி வச்சுக்கிட்டாளா. தாய்மார்கள் அந்த காலத்துல முட்டை முடிச்சு போட்டு மணிப்பாசலாம் அப்ப கிடையாது. அப்ப சேலை முடிச்சு போடுவா. பீரோல் எல்லாம் கிடையாது. ஆமா 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 ஆமா. அப்ப யாட்டா அள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு சுருக்கு பை ஒண்ணு இருக்கும் பாத்துக்கோங்க. இல்லனே சுருக்கு பைக்குள்ள போட்டுக்கிடுவாங்க. ஆமா வீட்டுக்காருக்கு தெரியாம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா சேர்த்து வைக்கணும்னா அந்த பட்டணம் பொடி டப்பா ஒண்ணு இருக்கும் பாத்துக்கோங்க. மான்படி உலக்கு மாதிரி. ஆமா ஆமா அந்த பட்டணம் பொடி டப்பா அந்த உலக்குக்குள்ள வச்சு அடுக்கு பானையில அடியில போட்டு மேல அரிசியை போட்டு வச்சிருவோம். ஏமனா புருஷனுக்கு அது தெரியாது. அது எதுக்கு ஒதுக்கி வட்டிக்கா விட போறோம்? வட்டிக்கு தான் விடுவா. பொட்ட பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது வீட்டுக்காரர் இல்லாத நேரம் அதுகளுக்கு என்னமோ வாங்கணும்னா அத்தியாவசிய பொருள் வாங்கணும். அதுதான் உதவும். அதுக்கு தான் ஒளிச்சு அடுக்கு பானை உழைக்காலும் அதுதான் அந்த காலம் சிறு சேமிப்பு. பத்தியா எழுதி தெரியாம போச்சா? அதுலயும் மிச்ச துட்டு இருந்ததுன்னு வைங்க இந்த பேரம்பேத்திய சுத்தி சுத்தி உட்கார்ந்து இருக்கும். ஆமா ஆமா ஆமா. முந்தியில முடிஞ்சு 4 முடிச்சு போட்டு இடுப்புல சொருகிடுவாங்க. அதானே முடிச்சு இவ்வளவு கண்டிக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு கேட்கும் போது 5 பைசா 10 பைசான்னு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப 5 பைசா 10 பைசா துட்டு. அப்ப இந்த பரிசு அதெல்லாம் கிடையாது. பீரோல் இதெல்லாம் அப்ப கிடையாது. ரெங்கு பட்டியே கிடையாதுங்க. அப்ப செல்போனுக்குள்ளேயே ரூபாய் வச்சுக்கிட்டாங்க ஐயா. இப்ப 10,000 வச்சுக்கிட்டா செல்போன்ல 1 லட்சத்தை போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்வதா தேவி சிமிழுக்குள்ளே சிற்றெரும்பை பிடித்து அடைச்சி திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டி நல்ல பூட்டி அந்த அம்மா முந்தியில நல்லா முடிஞ்சு இடுப்புல சொருவிட்டாங்க. இன்னைக்கு வரட்டு அவரு வரட்டு இன்னைக்கு பகவான் அப்படி எழுத்துறீங்க எப்படி படி அலங்காரன்னு பாப்பமே. ஆமா என்ற ஆதிபராசக்தி சிவன் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். கண்கள் சிவந்து கடுமோ மறிக்கா பெருமாள் 14 உலகமெல்லாம் இறை இழந்து படி இழந்து வாராரு. ஆண்டவன் கையிலே எங்கிரிக்கு வருகின்றார். பகவானோ வாரபோது ஆதிசக்தி பார்வதியா என்றுமே ஆண்டவனை
சிவனை கண்டு பாத பூஜை முடிப்பா பணிவடைகளை செய்வா அந்த பகவானை யாரிட்டு பார்க்கிறா இறைவன் அவளை அழைத்து போகாம இருந்ததினால இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் கோபம் சந்தேகப்பட்டா நானும் டெய்லி ஒரு படம் பார்த்துட்டு வருவோம்னு கூப்பிடுறதே வரமாட்டாரு நம்ம படத்தை பார்க்கறதுக்கே ஆள் இல்லையா பத்தியாளா என் படமே நீதான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம படமே உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு டெய்லி ஒவ்வொரு இடத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு உயிக்காடு சுடல வேலை பண்ண ஓடுதுல இங்க மட்டுமா ஓடுது உலகத்துக்கு ஓடுது இப்ப நான் இங்க இருக்கேன் வீட்லயும் ஓடிக்கிட்டு இருக்கும் படம் அப்ப என்ன எந்த படத்தை போய் பார்க்க பொரணி ஆமா அது நடக்கும் ஆமா எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமா புரணி ஒரு பக்கம் நடக்கும் இத பார்க்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் ஆள் இல்ல நம்ம எந்த படத்தை போய் பார்க்க நம்ம எந்த சினிமா படத்தை பார்க்க ஆமா அதனாலே ஆதிபராசக்தி அம்பிகை உமை அவள் அகிலாண்ட கோடி சிவன் என்றுமே வரும்போது பாத பூஜை முடிப்பா பணிமடைகளை செய்வா இன்னைக்கு மௌனமா அன்று இறைவன் அவளை அழைத்து போகாம இருந்ததினால பகவான் மேல சந்தேகம் கொண்டு சிவனை ஏறிட்டு பார்க்கல எதிர்த்து முழிக்கல ஆமா பராசக்தி எப்படி இருக்கிறா அவளை நீட்டி நகல் மடக்கலையே கவுந்ததல நிமிரலையே உலைந்த கூந்தல் முடியலையே மௌனமாயிருப்பாளா மாயந்தங்க பார்வதியோ மௌனமாக இருக்கும் போதே மாயந்தங்க பார்வதி ஆண்டவன் சிவன் வருகையை கண்டு ஏறிட்டு பார்க்கல எதிர்த்து முழிக்கல பவனமா இருக்க மாயசக்தி அவன் பார்த்தார் சிவபெருமான் என்னாச்சோ யாதாச்சோ அம்மா பார்வதி என் தேவி ஒரு நாளும் இல்லா திருநாளா இருக்க ஆமா சுவாமி ஏன் அம்மா உனக்கு இன்று மன வருத்தம் இன்னைக்கு உனக்கு மன வருத்தம் என்னம்மா பகவான் இல்லா வேளையில பார்வதிக்கு வருத்தம் என்ன சிவனார் இல்லா வேளையில சிவசக்தி கடவுள் இல்லா வேளையில தங்களுக்கு இருப்பதுண்டு கண்களுக்கு அடி மௌனமாக இருப்பதல்ல மாயந்தங்க பார்வதியும் பகவானும் சொன்ன போதே பார்வதியும் எது சொல்வா ஆண்டவனே பகவானே ஆண்டவா பகவானே உலகமெல்லாம் இறைகளுக்கும் இறைவனுடைய மனைவி அல்லவானா எனக்கு என்ன குறை வரும் உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் இல்ல ஆமா ஆனாலும் படி இழந்தேன் என்று கைலாச வருகின்றீர்கள் அல்லவா இப்படி பச்சையா நீங்க பொய் சொல்லியடா நீங்கள் இன்று யாராருக்கெல்லாம் படி இழந்தீர்கள் என்ன வணங்கும் மக்களுக்கெல்லாம் படி அம்மா என் மீது உனக்கு ஏன் சந்தேகம் நான் படைத்த மனுக்களை அனைத்துக்கும் படி இழந்தேன் அம்மா கடவுளை வணங்காதவர்களுக்கு படி இழக்க மாட்டேன் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பைக்குள் வாழக்கூடிய சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் நான் படி இழந்தேன் அம்மா உயிரும் தப்பா உண்மையாக நீங்கள் படி இழந்தது நிச்சயமானா உண்மைன்னு சொன்னா ரோட்ல ஏன் கஞ்சி சோறுன்னு சொக்கி தெரியுதாங்க எதுக்கு சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி அம்மா ஆண்டவன் என்னைக்கு சிவபட்டினி தானே யார் என்னை மதியாமல் தலை வணங்காமல் இருந்தார்களோ ஆமா அவர்களுக்கு சோறற்று சுத்த துணியற்று கஞ்சிக்கு கர்மாயப்படுவாங்க உண்ண உணவற்று உடுத்த உடையற்று ஆமா தேரோட மாலையா தெருவா எத்தனைனா அலைது நம்ம பார்க்கத்தானே செய்தோம் கஞ்சி சோரோன்னு சொக்கி தெரியும் அழித்தவர்களுக்கு நான் ஒரு பொழுதும் அமுது அளிப்பதில்லை கடவுளை கும்பர சாப்பாட வேணுங்கிறதுக்கு மட்டும்தான் வாங்கி சாப்பிடணுமா உண்மைதானே அன்னத்தை அழித்தா ஒரு ரூபா சோத்துக்கு தானே இந்த பாடுபடுதோம் ஆமா அன்னத்தை அழித்தா மறுபிறவிலே நம்மளுக்கு இறைவன் படி அளக்க மாட்டார் நம்மள கஞ்சிக்கு கர்மாயப்பட வச்சிருவாரு இவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் நான் படி இழந்திருக்கிறேன் ஈஸ்வரி பார்வதி பகவானே ஆண்டவா அப்படி உண்மையாகவே நீங்கள் படி இழந்தது நிச்சயமானா உண்மையா நிச்சயம் சொன்னா என்னிடம் இருக்கும் இரு உயிருக்கு நீங்கள் படி இழந்திருக்க முடியாது ஆதி சந்தி சொன்ன போது அம்மா பார்வதியோ வார்த்தை கேளடியோ கல்லுக்குள் இருந்தாரோ
மாயமில்லை அறைக்குள்ள இருந்தாலோ அரணறிய மாயமில்லை சொப்புக்குள்ள இருந்தாலோ சிவன் அறிய மாயமில்லை பார்வதி அசைந்த அசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நகண்டா நகலும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் ஏய் பார்வதி நான் அசைந்தாத்தால் அசையும் அகில உலகமெல்லாம் காத்தே அசைக்கல நான் நகண்டா நகலும் நான் படைத்த உலகமெல்லாம் நான் படைத்த உலகமெல்லாம் அம்மா அம்பிகை உமையவளே ஆதிபராசக்தி தாய சந்தேகம் உனக்கு வேண்டாம் பட்டினியா இருக்கின்ற உயிரதையும் கொண்டு வாடு பகவானும் சொன்ன போது அவன் பார்த்தா பார்வதா தேவி ஆதி பராசக்தி சிமிழுக்குள்ள சிற்றெரும்பை பிடித்து சிமிழுக்குள்ள அடைத்து திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டி முந்தில முடிஞ்சு சொறி இருக்கமா முந்தியில முடிஞ்சு இடுப்புலலாம் சொருவி இருக்கேன் எப்படி அளந்திருப்பாரு படி அளந்திருப்பாரு ஆமா இப்படி பச்சையா போய் சொல்லுதாரு இன்னைக்கு அதையும் பார்த்திருப்போமே ஆமா என்ற ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையருக்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கம் பதறி கடுங்கோமனிக்கா முந்தானைய உலைக்கால செச்சு விளையெடுக்கால சீனி புட்ட திறக்கால சிமிழதையும் பாப்பாள சிமிழதையும் பார்க்கும் போது பிடித்தடைந்த எறும்பு சிற்றெரும்பு வாயதில திரையரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகுதையா சூழ சூழ பாக்குதையா திங்கி மட்டும் தின்னு போட்டு முடியாம வச்சிருக்கு ஒண்ணு மட்டும் ஒண்ணு போட்டு ஒண்ணு மட்டும் ஒண்ணு போட்டு முடியாம வச்சிருக்கு எறும்பு திங்கி மட்டும் தின்னு போட்டு திங்க முடியாம மிச்சமும் இருக்கு அப்படியே தலைக்கு வச்சு அதை அறிந்தாள் பார்வதி ஆமா பகவான் சொன்னாரு நம்ம கேட்கலையே பகவான் படிச்சு பழிகாரி காட்டானா ஆண்டவள் மகிமையை அறியாமல் பரிசோதித்து விட்டோம் பொல்லா பாவம் அல்லவா அப்படி கைய கால நெரிக்கா பொம்பளைங்க ஆமா வீட்டுக்கார முன்னால தப்பு பண்ணாம இருந்தா தான் அவர் ஏசுனாலும் துணிஞ்சு நிப்பாங்க ஆமா ஆமா தப்பு பண்ணிட்டா தலைய கீழ போடுங்க என்னது குத்தத்தை கம்ப கீழ போடுங்கவா அடிக்காதங்க கம்ப கீழ போடுங்க வீட்டுக்கார அடிக்க வரும்போது பொண்ணா பிறந்தவா ஏயா அடிங்க அடிங்க நீங்க அடிச்சிட்டு நீங்க தானே சமக்கணும் நான் என்ன குத்தம் செஞ்சேன் என்ன குத்தம் செஞ்சுட்டு அந்தாக்கல முடிக்கிட்டு வாரியே கம்ப கீழ போடும் அப்படின்னு பணிஞ்சிட்டா அந்த கம்பு கீழே விழுந்துரும் என்ன அடிச்சிருவாரு அடிக்க கையை ஓங்கும் போது அடிச்சிரும் பாப்போம் அப்படின்னா அடிச்சிருவாரு அடியும் அடிச்சிருவாரு அப்படி சொல்லக்கூடாது அடியும்னு கூட சொல்ல வேண்டாம் அடியும் பாப்பமிட்டா அடிச்சிருவாரு பாத்துக்கோங்க சணக்க உரியிருவாரு அதே போன்று பார்வதா தேவி ஆமா சிவபெருமாளுடைய மகிமையை அறியாமல் பரிசோதித்து விட்டோம் அல்லவா ஆமா சுவாமி ஆண்டவா சிவபெருமாளே நீங்க சொன்னீங்களே நான் தானே கேட்கல பாதவதி கேட்டேன் உங்க மகிமையை அறியாமல் பரிசோதித்த என்னை மன்னித்தருள வேணும் இறைவா மகாதேவர் பகவானே 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 ஆதிதத்தை வார்த்தைகளோ உலகம் அல்ல அடியளக்க போகும் போதே உங்களுடைய மகிமையை அறியாமல் பரிசோதித்த என்னை மன்னித்தருள வேணும் இறைவா மகாதேவரே பகவானே பார்வதியா செய்த குத்தம் பகவானே பொறுக்கணுமே பொறுக்க வேணும் நானும் செய்த குத்தம் சங்கரரே பொறுக்கணுமே பொறுக்க வேணும் செய்த குத்தம் செய்த குத்தம் கொண்டவா பொறுக்க என்னை மன்னித்த அருள வேணும் மகாதேவா பகவானே
பார்வதி என் தேவி பராசக்தி நீ செய்த குற்றங்கள் யாவையும் நான் உன்னை மன்னித்தேன். ஆமா செய்த குற்றத்தை நான் மன்னித்தாலும் நீ செய்த பாவம் பாவம் தானே. புருஷனுக்கு செய்த துரோகம் பொல்லாத இந்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராதம்மா. ஆமா சுவாமி புருஷனுக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது பார்வதி. ஏடி அம்மா பார்வதி கொண்டவன பரிசை செய்த கொடிய பாவம் எப்பன் தீர்ப்போ. புருஷனை பரிசை செய்த பாவம் எப்பன் தீர்ப்போ. ஆண்டவனை பரிசை செய்த அதிக பாவம் எப்பன் தீர்ப்போ. பகவானோ சொன்ன போது அந்த பார்வதியால் யாது சொல்வார் யாரே சொல்வார் பகவான் சொன்ன போதே ஓடியாரோ ஓடியாரோ சுடலையா சுடலையா விளையாடோ சமயா சுடலையா உனக்கு மத்தியானோ மதியம் போல மதிய உச்சிய வேளையில ஆடி வாரார் பாடி வாரார் உய்காட்டு சுடலையா சுடலையா ஊழச்சத்தம் போட்டு வாரா ஏ சுடலையா ஓடியாரோ ஓடியாரோ உன்னை பெற்றாளே பார்வதியா வளர்த்தாளே வனப்பேச்சி கொட்டாரு கரையதில பகவதியா வாசலில வளப்போர்க்கு பிள்ளையாக ஊக்காட்டு சொடல வந்தவரே மாயாண்டே பிள்ளையாக பகவதியா வாசலில தெற்கு மூட்டு கருங்கலில ஏழுகிடாரோ திரவியத்தில் கல்வன் கொண்டு போகாம கருவேல பிறையதில அம்மா பகவதிக்கு காவலாக இருந்தவரா ஒரு கச்ச நல்ல வரைஞ்சு கருத்த கச்ச ஐயா